ஏன் கேசவன்னு ஒரு பெயர் வந்ததுன்னா, கேசிகாசுரன்னு ஒரு அசுரன். அவன் கண்ணனை வதம் செய்ய வரணும்னு நினைச்சு வரான். ஒரு குதிரை வடிவத்துல வரான். அந்த குதிரையாக வந்த கேசவனை, கேசிகனை வதம் செய்ததால பகவானுக்கு கேசவன் என்றொரு பெயர் உண்டு. அந்த விருத்தாந்தத்தையும் இங்க சொல்லி, அதை விட அழகு தேசமுடையாய் அந்த நாயக பெண் பிள்ளையை பாராட்டி கொண்டே இருக்கும் போது சொல்றா, நீ எப்பேற்பட்டது தெரியுமா, உன் முகம் எப்படிப்பட்டது தெரியுமா, அவ்வளவு தேஜஸ் உடைய முகம். தேசு என்றால் ஞானத்தினால். ஆமா, ஏன்னா உனக்கு இறைவனுடைய பெருமை தெரியும். இறைவன் பெருமை தெரிந்தால் உள்ளத்தில் உண்மை ஒளி உண்டாயின் வாக்கினிலே ஒளி உண்ணான்ற மாதிரி அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். எனவே அவருடைய உள்ளத்தில் இறைவனுடைய அனுபவம் இருப்பதனால் அந்த முகம் அவ்வளவு பிரகாசமாக இருக்கக்கூடிய முகம். எனவே நீ எழுந்து வா அப்படின்னு சொல்லி என்ன சொல்ல, அவ எழுந்துட்டா, கதவை ரெடி ஆகல, எழுந்துட்டா, கிளம்ப மனசு வரல. அதனால வா, திரவேலோர் எம்பாவாயின்னு கதவை துறைன்னு சொல்லி இன்றைய பாசுரத்துல ஒரு ஆச்சாரியனுடைய மகிமை. அவர் எளிமையானவராக இருந்தாலும் தன் சிஷ்யர்களை காப்பாற்றுவதற்குரிய அத்துணை தகுதியையும் திறனையும் வைத்திருப்பார் என்பதையும் சொல்லி, அதே மாதிரி ஆண்டாள் எவ்வளவு அழகாக அந்த ஒரு இயற்கை சூழ்ந்த அந்த நிலைகள் மூலமாக அந்த காளையினுடைய அந்த அழகையும் நம்ம காட்சிப்படுத்துகிறாள். அந்த காலத்துல அவள் நினைவாலத்தான் ஆயர் ஆய்ச்சியரை தவிர அவர் ஆயர் ஆய்ச்சியராக பிறந்தவள் அல்ல. இருந்தாலும் கூட அவ்வளவு நுணுக்கமாக அவர்கள் அணிந்திருக்கக்கூடிய அணிகலன்கள்ல இருந்து, அவர்களுடைய அன்றாட கடமைகள்ல இருந்து இவ்வளவு அழகா நமக்காக காட்சிப்படுத்தி நம்மையுமே ஆயர்குல பெண்களாகவே மாற்றுகின்ற அந்த நிலைக்கு நம்மளை அழைச்சுக்கிட்டு போறா.